இங்கே யாரையுமே நம்ப முடியல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி ஆத்ரே வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ செகண்ட் கேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆத்ரே கேஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறது எஃப்ஜே வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டு ஒரு கேம் என்ன யூஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு கேம் வந்து எல்லா பிள்ளையுமே என் மேலே போட்டுட்டு ஒரு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸை வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு டிஸ்கஷனுக்காக இப்போ உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ரே வந்து திடீர்னு வந்து கண் கலங்கி யாரையுமே நம்ப முடியல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அழுது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அந்த கேஸில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணலை, அவன் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் ட்விஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம தான் வந்து கூப்பிடுறாங்க பை எஃப்ஜே. ஸோ அப்போ எஃப்ஜே கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன், எஃப்ஜே வந்து நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீட்டில் எங்கேயுமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம வந்து முடிப்போம். பட் இந்த இடத்துல அவங்க வந்து அதை ஸ்ட்ராங்காக வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இது ஈஸியாக ஆமாம் நாங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் கொடுக்காம இதை முடிச்சுட்டு நம்ம இதை வந்து கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இவங்க பிளான் போட்டதைப்படி பார்த்தா வந்து இந்த கேஸ் புஷ்ஷுன்னு தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து அவங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட்டை வந்து வச்சுட்டு ஈஸியாக வந்து ஜஸ்ட் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு மனநிலையில் இவங்க வந்து போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.